உங்களுடைய 27ஆம் பக்கம் உதாரணம் 9. இப்ப 50வது வினாவை பாருங்க. அந்த கணக்கு என்ன வகை கணக்கு அல்லது மீதியை. சரி பாருங்க, முதலாவது பெருமான தேவை ஏற்பாடு. பெருமான தேவை ஏற்பாடு என்ன கணக்கு சொல்லுங்க? கணக்கு என்ன கணக்கு? சொத்து கணக்கு. ஆனா என்ன மீதி? செலவு மீதி. சொத்து கணக்கு நாம பார்த்திருக்கோம், அது ஒரு விதி கணக்கு, ஒரு விதி மீதி கணக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, விற்பனை திரும்பல். விற்பனை திரும்பல்னா திரும்பல் என்ன கணக்கு? வருமான கணக்கு. என்ன மீதி? வரவு மீதி. அது ஒரு விதிக்கு புறமான கணக்கு தான் பிள்ளை. ஆனா முதல் அஞ்சுமே அப்படித்தான் கொடுத்துருக்கு. முதல் அஞ்சுமே அப்படித்தான் கொடுத்துருக்கு. நீங்க யோசிச்சு பழமையை போட மாதிரி போட தவறு. மீண்டும் ஒரு காலம் ஞாபகப்படுத்துதான், மீண்டும் அதை வினா கொடுத்துருக்கு. பற்று என்ன கணக்கு? உரிமையாண்மை கணக்கு. ஆனா என்ன மீதி? மீதி. அடுத்து வெளித்திரும்பல் செலவின கணக்கு. செலவு மீதி. அடுத்து ஐயக்கடன் ஏற்பாடு. ஐயக்கடன் ஏற்பாடு சொத்து கணக்கு. செலவு மீதி. முதலீடு முதலீடு என்ன? முதலீடு சொத்து, அது வளமை உள்ளதான் வருங்க. இந்த 5 கணக்குங்கிற வளமைக்கு மாற மற்றது எல்லாமே நீங்க வளமையை யோசிச்சு போடுற மாதிரி போட்டு அந்த 5 கணக்கு நல்ல வடிவம் மனப்பாடம் பண்ணி எடுத்துடுங்க. ஒண்ணு பற்று என்ன கணக்கு சொல்லுங்க? உரிமையான கணக்கு. ஆனா என்ன மீதி? வரவு. அது உட்திரும்பல் வருமான கணக்கு. வரவு மீதி. வெளித்திரும்பல் கணக்கு. மீதி. பெருமான தேவை ஏற்பாடு. ஏற்பாடு என்ன கணக்கு? கணக்கு. அங்கேதான் விதிக்கு புறம்பான கணக்கு. மக்கள்தான் நீ வளமை வைக்கிற மாதிரி இருக்கு. மூலதனம் உரிமையாண்மை செலவு மீது. அடிப்படையில் சென்மதி வாடகை. சென்மதி வாடகை பொறுப்பு கணக்கு. செலவு. அப்ப கவனிங்க, இப்ப நாம இரட்டை பதிவு. இரட்டை பதிவிட பெரும்பாலும் பிள்ளை இரட்டை பதிவுல நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்து முடிச்சாச்சு. அப்ப நம்ம தேர்ச்சி 3 நிறைவுடைய கிட்ட படிக்கணும். நாங்க ஆல்ரெடி தேர்ச்சி 1 பார்த்தாச்சு. கணக்கிட்ட அறிமுகமும் முக்கியத்துவமும். தேர்ச்சி 2 பிள்ளை கணக்கிட்டு சமன்பாடு. நம்ம தேர்ச்சி 2 விட்டுட்டு தான் எதை ஸ்டார்ட் பண்ணோம்? தேர்ச்சி 3. தேர்ச்சி 3 தானே பேசிக்கான நிறைய விஷயம் பார்த்தோம். இப்ப அது முடிச்சுட்டேன்னா அடுத்து தேர்ச்சி 2. தேர்ச்சி 2 தான் பிள்ளை உங்களுடைய கணக்கிட்டு சமன்பாடு உங்களுடைய தேர்ச்சி 2. சரி, இப்ப கவனிக்க. இப்போ நம்ம தேர்ச்சி 3 இறுதி இரட்டை பதிவு. நாங்க நேற்று அதுக்கு முந்தைய நாட்கள் எல்லாத்துலையும் பேசுறோம். இரட்டை பதிவு எழுதும் போது ஒரு வரவு பதிவு, அதற்கு சமனான என்ன பதிவு வரும்? செலவு பதிவு. அப்படி 2 பதிவு எழுதுனா அதுக்கு கம்பேர் சொல்லுங்க. ஓகே, அப்ப இங்க வாங்க, ஒரு வினா போடுங்க. பின்வரும் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்குரிய பின்வரும் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுக்குரிய இன்னொரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுக்குரிய இரட்டை பதிவினை குறிப்பிடுக. இரட்டை பதிவினை குறிப்பிடுக.
சரி, ரைட். நம்ம இப்படி ஒரு சார்ட் போட்டுக்கணும். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு அது பெரிய வழி கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு வர வைக்கும் கணக்கு, செலவைக்கும் கணக்கு. வர வைக்கும் கணக்கு இப்ப மூலதனங்களுக்கு கணக்கா போடும். காப்பு கணக்கா, பட்டு கணக்கா, இயந்திர கணக்கு அப்படி எடுத்து இருந்தா போடும். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு வர வைக்கும் கணக்கு, செலவைக்கும் கணக்கு. வாங்கல் நிகழ்வு அதுக்கு அடுத்த வர வைக்கும் கணக்கு, செலவைக்கும் கொடுக்கல் வாங்க நிகழ்வு முதலாவது உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்திய இயந்திரம் ரூபாய் 1,00,000. உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்திய இயந்திரம் ரூபாய் 1,00,000. உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்திய இயந்திரம் ரூபாய் 1,00,000. ஓகே, என்ன சொல்ல தரப்ப வர வைக்கிற கணக்கு என்ன, செலவு வைக்கிற கணக்கு. அப்போ உரிமையாளர் வணிகத்துக்கு என்ன ஈடுபடுத்துகிறார், இயந்திரம். அப்போ வணிகத்துக்கு என்ன வருகிறது, இயந்திரம் என்ற சொத்து வருதா. சொல்லுங்க, அப்ப என்ன கணக்கு வரவும், அப்ப வர வைக்கிற கணக்கு போடுவோம். இயந்திர கணக்கு தொகை வசூலிக்க இயந்திர கணக்கு, இயந்திர தொகை போட முடிஞ்சா தொகை போட்டுக்கணும். இயந்திர கணக்கு வரவு எவ்வளவு, 1,00,000. செலவைக்கிற கணக்கு எப்படி இந்த இயந்திரம் வந்துச்சு, உரிமையாளர் மூலதனம் ஈடுபடுத்தினதுனால. அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க, மூலதன கணக்கு செலவு. மூலதன கணக்குல போய் செலவைங்க ரூபாய் 1,00,000. இப்படி நாம ரெட்டப்பள்ளி வெளியிட. அப்ப இயந்திர கணக்கு வரவு, இயந்திர கணக்கு 1,00,000 வரவு, மூலதன கணக்கு 1,00,000. இது மாதிரியான வழிகள் தான் எடுப்பீங்க. தெரியாது. கொஞ்சம் வித்தியாசமான பதிவு தான் பார்க்க போறோம்.
உரிமையாளர் மூலதனமாக ஏற்படுத்திய இருப்புக்கள். உரிமையாளர் மூலதனமாக ஏற்படுத்திய உரிமையாளர் மூலதனமாக ஏற்படுத்தி இருப்புக்கள் ரூபாய் 50,000. உரிமையாளர் மூலதனமாக ஏற்படுத்திய இருப்புக்கள் ரூபாய் 50,000. விற்கிற நோக்கத்துல வணிகத்துக்கு என்ன வந்தா இருப்புக்கள் வந்தாங்க. வாங்கி எடுத்தா என்ன, உரிமையாளர் பொருளை வாங்கினது, உரிமையாளர் வணிகத்துக்கு மூலதனம் ஏற்படுத்தினாங்க. என்ன கணக்கு வரவு சொல்றோம், சில கணக்கு வங்கி கடன் மூலம் தளவாடம் கொள்வனவு. வங்கி கடன் மூலம் தளவாடம் கொள்வனவு. வங்கி கடன் மூலம் தளவாடம் கொள்வனவு 80,000. வங்கி கடன் மூலம் தளவாடம் கொள்வனவு ரூபாய் 80,000. இப்போ வங்கி கடன் மூலம் என்ன வாங்கிட்டோம், தளவாடம். ஒரு பேங்க் லோன் எடுத்து அப்படியே தளவாடம் வாங்கிடும் அப்படின்னு என்ன, இப்போ வங்கியில கடை எடுத்த காசை வணிகத்துக்கு கொண்டோமா இல்ல, கடன் எடுத்து அப்படியே போயிட்டு என்ன வாங்கிட்டோம், தளவாடம் வாங்கிட்டு விட்டுனா வணிகத்துக்கு என்ன வருகிறது, தளவாடம். வணிகத்துக்கு என்ன வருகிறது, தளவாடம். அப்ப தளவாடம் என்பது பாவனைக்குரிய சொத்து தானே. அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க, தளவாட கணக்கு வரும். தளவாட கணக்கு வரும் வச்சுட்டு எப்படி இந்த தளவாடம் வாங்கணும், வணிகத்தின் காசை கொடுத்தா வாங்கணும். வங்கியில என்ன செஞ்சு கடன் எடுத்தா, அப்ப அங்க என்ன உருவாகுது, பொறுப்பு உருவாகும். என்ன உருவாகும், பொறுப்பு உருவாகும். அந்த பொறுப்பு பேர் சொல்லுங்க, வங்கி கடன். அப்ப என்ன கணக்கு செலவு, வங்கி கடன் கணக்கு. தளவாட கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு. வரவு வங்கி கடன் கணக்கு. அடுத்த நாளாவது வணிக பாவனைக்கு, வணிக பாவனைக்கு, வணிக பாவனைக்கு ரூபாய் 2,00,000 கணிகள். வணிக பாவனைக்கு ரூபாய் 2,00,000 கணிகள். மீள் விற்பனைக்கு, மீள் விற்பனைக்கு இதுல வந்து 3,00,000 கரணிகள். 3,00,000 கரணிகள் காசோலை மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது. வணிக பாவனைக்கு 2,00,000 கரணிகளும், மீள் விற்பனைக்கு 2,00,000 கரணிகளும், 3,00,000 கரணிகள் காசோலை மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது. காசோலை மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது.
இப்ப இங்க கவனிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பதிவு அப்படின்னா ஒரு வரவு ஒரு செலவு வர, ஒரு வரவு ஒரு செலவு வர, ரெண்டு வரவும் ஒரு செலவு அப்படியே விலை கொடுங்க. ஒரு நடவடிக்கை ரெண்டு நடவடிக்கை. ஒன்று வணிகம் பாவனைக்கும் என்ன வாங்குறாங்க, கண்ணனி வாங்குறாங்க. அப்புறம் மீத விற்கிறதுக்கு என்ன வாங்குறாங்க, கண்ணனி வாங்க. ஒன்று நடைமுறை அல்ல சொத்தா காட்டுவோம், இன்னொன்னு இருப்புக்குள்ள தானே போகும். விற்கிறதுக்கு வாங்கினதுக்குள்ள வரும் இருப்பு. அப்ப நீங்க இது ரெண்டு விதமான நடவடிக்கை இருக்கு. நான் ஒருக்க முதல்ல எடுத்துன்னா தனித்தனியா எழுதி காட்டுறேன் பாருங்க. தனித்தனியா எழுதி காட்டுறேன், சேர்த்து எழுதிப்போம். தனித்தனியா எழுதினா எப்படி வரும் பாருங்க. வணிக பாவனைக்கு கண்ணி வாங்குறாங்க எவ்வளவுக்கு, 2,00,000. அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க, கணனி கணக்கு வரவு எவ்வளவுமா, 2,00,000. காசு கொடுத்தாலும் வாங்குவாங்க. அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க, காசு கணக்கு செலவு 2,00,000. இது பாவனைக்கு வாங்கின கணனிக்கான ரெட்டப்பதிவு. அடுத்து மீள் விற்கிறதுக்கு கண்ணி வாங்குறாங்களா, விற்கிறதுக்கும் விற்பனை செய்யற நோக்கு எவ்வளவு வாங்குறாங்க சொல்லுங்க, 3,00,000. அப்ப என்ன கணக்கு வர சொல்லுங்க, கொள்வனவு கணக்கு, கொள்வனவு கணக்கு வரவு எவ்வளவு, 3,00,000. காசு கணக்கு செலவு 3,00,000. அப்ப நாங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா, இப்போ வரவு வரவு, காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு தானே. அப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரேடி என்ன செய்யும், காசு கணக்கு செலவு எவ்வளவு, 2,00,000. காசு கணக்கு செலவு எவ்வளவு, 3,00,000. அப்ப ரெண்டையுமே சேர்த்து காசு கணக்கு செலவு எவ்வளவு வச்சா, 5,00,000 வச்ச வேலை முடிஞ்சாங்க. ரெண்டுமே செலவு தானே எப்படியும். அப்ப நாங்க என்ன பண்ணிக்கலாம்மா, இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன கணக்கு வரவு சொல்லுங்க, முதல்ல வரவு எழுதணும். கணனி கணக்கு வரவு எவ்வளவு, கணனி கணக்கு வரவு 2,00,000. இந்த வரவு எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு வரவு இருக்கா, என்ன கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு வரவு. அப்ப கொள்வனவு கணக்கும் வரவு எவ்வளவு, 3,00,000. இந்த வரவு எடுத்தாச்சு. சேர்த்து காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு சேர்த்த மொத்தம் எவ்வளவு சொல்லுங்க, காசு கணக்கு செலவு 5,00,000. அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க, காசு கணக்கு செலவு எவ்வளோடா, 5,00,000. ஓகே, புரியல. நீ கேட்கலாம் சார், இது ரெட்டை பதிவா, இது ரெட்டை பதிவா, அப்ப 3 பதிவா சொல்லுங்க. படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க 3 முகம். அப்ப ஹீரோக்கு 3 முகம் இருக்கும், ஒரே ஆளத்தான் இருப்பாரு. என்ன சொல்றான், ஏதாவது சொல்லுவான் அப்படித்தான் அவனுக்கு கொஞ்சம். சொல்லுங்க, கவனிக்கிற பிள்ளை, இது ரெட்டை பதிவு. இரட்டை பதிவு என்பது இந்த கருத்து என்னன்னா, கவனிக்கிற பிள்ளை, எப்பவுமே வரவு தொகைக்கு சமன என்ன சரி, வரவுல 2 பதிவு என்ன, 3 பதிவு, 4 பதிவு இருக்கலாம். செலவுல 2 பதிவு, 3 பதிவு, 5 பதிவு கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எதுக்கு சமன், எது இருக்கணும், வரவுக்கு சமன் என்ன இருந்தா, செலவு இருந்தா அதுதான் இரட்டை பதிவு. இங்க வரவுல 2 பதிவு இருக்கா, 2,00,000 3,00,000 போட்டு 5,00,000. செலவு சொல்லுங்க 5,00,000. அப்ப இது என்ன சொல்லுங்க, இரட்டை பதிவு. அப்ப எழுதி கொடுக்க 2 வரவுல வரும். வரவு பதிவு 2 வருது. என்ன சொல்லுங்க, வரவு பதிவு 1 என்ன கணக்கு வரவு, கணனி கணக்கு வரவு. கணனி கணக்கு வரவு எவ்வளவு, கணனி கணக்கு வரவு 2,00,000. அடுத்தது கொள்வனவு கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு வரவு 1,00,000. சேர்த்து பிள்ளைகள் என்ன கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு 3,00,000 விடா, 3,00,000 பிள்ளைகள் சேர்த்து காசு கணக்கு செலவு 5,00,000. வரவு பதிவு 2, செலவு பதிவு 1.
எதிர்காலத்து காத்துக்கும் காத்துக்கும் கடனுக்கும் காத்துக்கும் கடனுக்கும் காத்துக்கும் கடனுக்கும் இருப்பு கொள்வனவு காத்துக்கும் கடனுக்கும் இருப்பு கொள்வனவு முறையே காசுக்கும் கடனுக்கும் இருப்பு கொள்வனவு முறையே முறையே 80,000 1,20,000 80,000 1,20,000 ஓகே இங்க ட்ரை பண்ண காசுக்கும் வாங்கியிருக்கோம் கடனுக்கும் வாங்கியிருக்கோம் காசுக்கும் வாங்கியிருக்கோம் கடனுக்கும் வாங்கியிருக்கோம் தனித்தனியா வச்சு பாருங்க தனித்தனியா சொன்னீங்கன்னா காசுக்கு வாங்கியிருக்க எவ்வளவுக்கு பொருள் 80,000 அப்ப அதுக்கு என்ன பண்ணி பொருள் வளவு கணக்கு வரணும் காசு கணக்கு சரிங்களா பொருள் வளவு காசு கணக்கு எவ்வளவு கடனுக்கு வாங்கியிருக்கோம் 1,00,000 அதுக்கு தனி கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு ரெண்டுமே கொள்வனவு கணக்கு வரும் காசுக்கு வாங்கினாலும் சரி கடனுக்கு வாங்கினா என்ன கணக்கு வரும் சொல்லுங்க கொள்வனவு அவர் என்ன சேர்த்து வரும் 2 அப்போதான் வரணும் கொள்வனவு கணக்கு வரவு 2 கொள்வனவு கணக்கு வரவு 2 வரவு செலவு 2 வருது கொள்வனவு கணக்கு வரவு 2,00,000 செலவுல 2 பதிவு வரும் காசு கணக்கு செலவு 80,000 காசு என்ற சொத்து குறையறதுனால பிள்ளைகள் காசு கணக்கு செலவு 80,000 காசு கணக்கு செலவு 80,000 அடுத்தது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 1,20,000 கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 1,20,000 காத்துக்கும் கடனுக்கும் பொருள் விற்பனை காசுக்கும் கடனுக்கும் பொருள் விற்பனை காசுக்கும் கடனுக்கும் பொருள் விற்பனை காசுக்கும் கடனுக்கும் பொருள் விற்பனை முறையே காசுக்கும் கடனுக்கும் பொருள் விற்பனை முறையே ரூபாய் 1,00,000 ஆமா 50,000 இப்படி தந்த உடனே நேரடியா யோசிக்கிறது நமக்கு சிரமமான தனித்தனியா யோசிச்சு அப்புறம் சேர்க்கிறது சரி தனித்தனியா பதிவு சொல்லுங்க காசுக்கு பொருள் வித்த 2 பதிவு நேற்று பார்த்தோம் காசுக்கு பொருள் வித்த அர்த்தம் காசு கணக்கு வர வித்தா என்ன வரும் வணிகத்துக்கு அப்ப என்ன கணக்கு வரவும் சொல்லுங்க காசு கணக்கு வரவோ விற்பனை ஒரு வருமானம் தானே விற்பனை ஒரு அப்ப என்ன கணக்கு செலவு விற்பனை கணக்கு செலவு நான் சொன்னேன் பொருள் கணக்குல பதிகிறது காசுக்கு பொருள் வித்தா காசுக்கு பொருள் வித்தா காசுக்கு பொருள் வித்தா காசு கணக்கு வரும் 1,00,000 1,00,000 செலவு விற்பனை கணக்கு செலவு 1,00,000 இப்படி ஒரு பதிவு வரும் இது என்னதுக்கு பொருள் வித்தா சொல்லுங்க காசு அடுத்து கடனுக்கு பொருள் வித்தா காசு கிடைக்குதா உடனே இல்ல அப்ப அங்க யார் உருவாக்குவாங்க சொல்லுங்க கடன் பட்டோர்
யார் உருவாக்குவா? அப்ப கடன் பட்டோர் சொத்தன வணிகத்துக்கு அப்ப என்ன வார்த்தை வரணும்? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவன் பிள்ளைகள். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 50,000. என்ன கணக்கு செலவு? விற்பனை கணக்கு செலவு 50. விற்பனை கணக்கு வரவே செலவு தான் பிள்ளைகள். இப்ப யோசிங்க, இது பாருங்க, 2 வரவில்லாத முதல் எழுதணும். அப்ப என்ன கணக்கு வரும்? காசு கணக்கு வரும். காசு கணக்கு வரும். காசு கணக்கு வரவு 1 லட்சம். அடுத்தது கடன் பட்டோர் கட்டுப்பாடு வரும். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கும் வரும் 50,000. சேர்த்தா இங்கே விற்பனை கணக்கு செலவு 1 லட்சம், இங்கே விற்பனை கணக்கு செலவு 50,000. அவர் என்ன செய்ய சேர்த்து போட்டுறோமா? விற்பனை கணக்கு செலவு 1 லட்சம், இங்கேயும் விற்பனை கணக்கு செலவு 50,000. அப்புறம் என்னையும் சேர்த்து ஒரே போடுங்க. விற்பனை கணக்கு செலவு எவ்வளோ? 1,50,000. அப்ப விற்பனை கணக்கு செலவு வச்சுடுங்க 1,05,000. அப்ப காசு கணக்கு வரவும் கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கும் வரவும் சேர்த்துப்படை விற்பனை கணக்கு வரவு 2ம் செலவு. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவும் கடன்பட்டோர் கட்டுப்பாடு வரவும் கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 60,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 60,000. கடன் பட்டோனது யாரு? கடன் பட்டோனது யாரு? கடன் பட்டோன யாருடா? வணிகத்திலிருந்து பொருட்களை கடனுக்கு வாங்கிட்டு போவாங்க. வணிகத்திலிருந்து பொருட்களை கடனுக்கு என்ன சொல்லி வாங்கிட்டு போவாங்க? என்ன சொல்லி வாங்கிட்டு போங்க? பிறகு காசு. அப்ப அவங்கள்ட்ட நமக்கு காசு கிடைக்குதானே? அப்ப கடன்பட்டோட எவ்வளவு காசு கிடைக்குது? 60,000 கிடைக்கும். கடன்பட்டோட காசு கிடைச்சா வணிகத்துக்கு என்ன வருகிறது? காசு வந்தா வரவு. அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க? காசு கணக்கு வரவு. இப்ப அடுத்து யோசிங்க, இந்த காசு எப்படி கிடைச்சு? கடன்பட்டோட கிடைச்சு. அப்ப கடன்பட்டோட காசு கிடைக்க கிடைக்க கடன்பட்டோர் என்ற சொத்து என்ன செய்யும் சொல்லுங்க? குறையும். கடன்பட்டோட சொத்து 1 லட்சம் ரூபாய்க்கு கடனுக்கு வித்தோம். அப்ப எவ்வளவு கடன்பட்டோர் இருக்காரு? 1 லட்சம். இப்ப அதுல இருந்து அவர்கிட்ட எவ்வளவு காசு கிடைச்சிருச்சு? 60,000 கிடைச்சிருக்கு. அப்ப இனி எவ்வளவு கடன்பட்டோட வாங்கணும்? அப்ப கடன்பட்டோட காசு கிடைக்க 2 விலை சொல்லுங்க. காசு என்ற சொத்தனை செய்யும், கடன்பட்டோர் என்ற சொத்தனை செய்யும். 2 விளைவு. கடன்பட்டோட காசு கிடைச்ச 2 விலை சொல்லுங்க. காசு என்ற சொத்து கூடி கடன்பட்டோர் என்ற சொத்தனை செய்து அப்படிதான்டா நோமலா விலை கொடுங்க. இங்க பாருங்க, கடன்பட்டோர் 1 லட்சம், 1 லட்சம் கடன்பட்டோர் இருக்காரு. இப்ப இந்த 1 லட்சம் கடன்பட்டோட்ட இருந்து நமக்கு 60,000 ரூபாய் காசு கிடைச்சிருச்சு. அப்ப இனி ஏற்ற எவ்வளவு கடன்பட்டோர் இருப்பாரு? 1 லட்சமா? இல்ல. அந்த 60,000 என்ன செய்ய கழிக்கணுமே. அவ கழிச்ச எவ்வளவு பலன் சொல்லி 40. அப்ப கடன்பட்டோட காசு கிடைச்சா 2 விலை சொல்லுங்க. காசு என்ற சொத்து அதிகரிக்கும், கடன்பட்டோட சொத்து குறைவு. அவ எழுதி கொடுங்க. என்ன கணக்கு வரவு? அப்ப காசு கணக்கு வரவு, காசு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு சரி. காசு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு சரி.
கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு, கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு. கடன் கொடுத்தவருக்கு கொடுப்பனவு சொல்லு. சரி, வீட்டுல திட்டுவாங்க, வீட்டுல வேலை கடன் கொடுத்தவர் கொடுப்பனவு 35,000. சரி, எங்க முதல்ல யோசிக்கணும், ரெண்டு விலை யோசிக்கணும். நீங்க ஒரு வணிகம், ஆனா இருக்காரு ஒரு கடன் கொடுத்தோம். இப்ப கடன் கொடுத்தோம் இருக்காரு, நான் கட் பண்ணி வச்சுக்கோமா, ஒரு 50,000. இப்ப நாம கடன் கொடுத்தவர்கிட்ட எப்படி கடன் கொடுத்தவர் உருவாகிருப்பாரு, பொருளை கடனுக்கு வாங்கினா சரி. அப்ப எவ்வளவு கடன் கொடுத்தவருக்காரு வணிகத்துல? இப்ப 50. அப்ப நாம அவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு? 50,000 கொடுத்தது. கவனிக்கணும். இப்ப 50,000 கொடுக்க வேண்டிய இந்த கடன் கொடுத்தவர் பொறுப்பு தானே வணிகத்துக்கு. இப்ப அவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 35,000 கொடுக்குறோம். அப்ப அது காசை தானே எடுத்து கொடுப்போம். அப்ப காசு எடுத்து கொடுத்தா காசு என்ற சொத்து என்ன செய்யும்? குறையும். காசு என்ற சொத்து குறையும். அப்ப ஒரு பதிவு சொல்லுங்க, காசு கணக்கு செலவு. இனி இல்ல கடன் கொடுத்தவர் 50,000 இருப்பாரு இல்ல. இப்ப அவருக்கு எவ்வளவு கொடுத்தாச்சு? 35,000 கொடுத்தாச்சுன்னா பொறுப்பு குறைந்தா. அப்ப இனி எவ்வளவு தான் மீறி வரும்? 15,000. அப்ப 50,000 இருந்த பொறுப்பு எவ்வளவு வந்துருச்சு? 15,000. அப்ப கடன் கொடுத்தவருக்கு பணம் கொடுத்தா பொறுப்பு என்ன செய்யுது? குறையுது. சொத்தும் குறையுது, பொறுப்பும் குறையுது. அப்ப பதிவு சொல்லுங்க, சொத்து குறைஞ்சா காசு கணக்கு செலவு, பொறுப்பு குறைஞ்சா எது பொறுப்பு? கடன் கொடுத்தவர் தானே. அப்ப கடன் கொடுத்தோர் பொறுப்பு குறைஞ்ச எங்க பதிவும்? வரவு. அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு ரெண்டு பதிவும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் பொறுப்பு குறையும். அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. உரிமையாளர் அவருக்கு சொந்த பணத்திற்கு உரிமையாளர் அவருக்கு சொந்த பணத்தில் இடைநடுவர்கள் அவருக்கு சொந்த பணத்தில் 50,000 வங்கி கடனுக்கு கொடுப்பனவு செய்தார். உரிமையாளர் அவரது சொந்த பணத்தில் 50,000 வங்கி கடனுக்கு கொடுப்பனவு செய்தார். உரிமையாளர் அவரது சொந்த பணத்தில் 50,000 வங்கி கடனுக்கு கொடுப்பனவு செய்தார். சரி, யோசிச்சு பாருங்க. எப்படி பதிவு இதுக்கு எப்படி ரெண்டு பதிவு? உரிமையாளர் அவருடைய சொந்த பணத்துல வங்கி கடனுக்கு 50,000 கொடுத்திருக்காரு. ரெண்டு பதிவு தான் வரும். 3 பதிவு 4 பதிவு எத்தனை பதிவு? 2 பதிவு. உரிமையாளர் அவருடைய சொந்த பணத்தில் வங்கி கடன் கொடுத்திருக்காரு பிள்ளைகள் 50,000.
சரி எப்படி ஒரு பதிவு வங்கி கடன் கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. சரி எப்படி ஒரு பதிவு சொல்லுங்க வங்கி கடன் கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. சரி கொஞ்சம் விலைக்கு எடுத்துக்கோமா சொல்லுடா வேணாமா விலைக்கு வேணாமா ஓகே இங்க பாருங்க இப்ப உரிமையாளர் இது இது பாருங்க இது நம்ம வணிகம் இது நம்ம வணிகம் இது நம்ம வணிகம். இப்போ வணிகத்தின் உரிமையாளர் வணிகத்தின் உரிமையாளர் உரிமையாளர் இப்ப உரிமையாளர் வணிகத்துக்கு மூலதனமா போடுறாரு 50,000 உரிமையாளர் வணிகத்துக்கு எவ்வளவு மூலதனம் போடுறாரு 50,000 போடுறாரு வணிகத்துக்கு மூலதனம். சரி முதல்ல இதுக்கு பதிவு எழுதுவோமா உரிமையாளர் 50,000 வணிகத்துக்கு மூலதனம் ஈடுபடுத்தினார். சொல்லுங்க ரெண்டு பதிவு சொல்லுங்க என்ன பதிவு சொல்லுங்க ரெண்டு பதிவு சொல்லுங்க காசு கணக்கு வரவு எவ்வளவு 50,000 மூலதன கணக்கு செலவு 50,000 இது ஓகேயா கவனிக்கணும். அப்போ இது ஒரு நடவடிக்கை தானே உரிமையாளர் தன்னுடைய பணம் 50,000 வணிகத்துல ஈடுபடுத்தினா அதுக்கு ரெண்டு பதிவு என்ன அப்ப உரிமையாளர் தன்னுடைய பணம் ஹரிஸ் நான் பேசுறதுக்கு எனக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்காங்க போட்டி வேணாம் நம்ம கடையில சரியா நான் தான் ஜெயிப்பேன். அப்போ காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு இது என்ன நடவடிக்கை உரிமையாளர் 50,000 காசை வணிகத்துக்கு ஈடுபடுத்தினார். சரி இப்ப வணிகத்துக்கு எவ்வளவு காசு வந்துடும் இப்ப காசு பெட்டியில காசு இருக்குமா இருக்கு எவ்வளவு காசு இருக்கும் கற்பனை வச்சுக்கொள்ளுங்களே இப்ப டிஜிட்டல் போட நான் போட்டு காட்டு இப்படி இன்னும் 50,000 காசு இருக்கு அன்னைக்கு அப்படிதான் ஒரு 10ஆம் ஆண்டு ஒருத்தனுக்கு 5,000 கொடுத்து சார் நான் எடுத்துக்கிறேன் சரி சரி ஓகே சரி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப என்ன போறாங்கன்னா இப்போ இது வங்கி இது வங்கி இது வங்கி வச்சுக்கோமே இப்போ இந்த வங்கியில எடுத்த கடை இருக்குதானே இப்ப வணிகத்துல 50,000 காசு இருக்கா சொல்லுங்க இருக்கு காசு பெட்டி வச்சுக்கோமா இப்ப இந்த காசு பெட்டிக்குள்ள எவ்வளவு காசு இருக்கு 50,000 காசு இருக்கு. இந்த காசை அப்படியே கொண்டு எது கொடுத்தாச்சு வங்கி கடனுக்கு செலுத்துறோம். எதுக்கு செலுத்துறோம் வங்கி கடனுக்கு. சரி இப்ப ரெண்டு பதிவு சொல்லுங்க வங்கி கடனுக்கு செலுத்தினா வங்கி கடனுக்கு செலுத்தின ரெண்டு பதிவு சொல்லுங்க காசு போடுமா குறையுமா குறையும். அப்ப என்ன கணக்கு செலவு காசு கணக்கு செலவு எவ்வளவு 50,000 காசு குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த காசு என்னதுக்காக கொடுத்தோம் வங்கி கடனுக்கு. அப்ப வங்கி கடனுக்கு கொடுத்தா பொறுப்பு என்ன செய்யும் குறையும். வங்கி கடன் கொடுத்தா பொறுப்பு என்ன செய்யும் குறையும். பொறுப்பு குறைஞ்ச பதிவோம் வரவுல. அப்ப என்ன கணக்கு வரவு சொல்லுங்க வங்கி கடன் கணக்கு வரவு. சரி இப்ப இங்க வரும் ஒரு பதிவா ரெண்டு பதிவா ரெண்டு பதிவு ரெண்டு லட்ச பதிவு இருக்குதானே உரிமையாளர் 50,000 காசை வணிகத்துக்கு கொண்டு ஈடுபடுத்தினாரு. அந்த காசை எது கொடுத்தாச்சு வங்கி கடனுக்கு கொடுத்தாச்சுன்னா அதை எப்படி பண்ண சார் உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு மாணவர் காசு என்றார் கற்பனை வச்சுக்கோ அவர் ஐசால் அடிக்கிறார் நான் சொல்றேன் இங்க வா காசுக்கு வந்து என் மேசைக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போவேன். நான் என்ன செய்யறேன் அந்த காசை கொண்டு ஈவினிங் பேங்க்ல டிபாசிட் பண்றேன். இதை அவன் பார்த்துட்டான் நீங்க மோசமான ஆள் என்ன செய்ய நீங்க சொல்லியிருந்தா நான் அப்பவே என்ன செஞ்சிருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணேன் அவனை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நான் கொண்டு டிபாசிட் பண்றதுக்கு ஒரு வேலை பண்ணிக்கன்னு நேரடியா பேங்க்ல என்ன செய்யுங்க. அது மாதிரி உரிமையாளர் 50,000 வணிகத்துக்கு கொண்டு போட்டு அந்த காசை வங்கி கடனுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்ப அது டிரெக்ட் என்ன செய்யலாம் உரிமையாளரே நேரடி அந்த காசை யார் கட்டிருக்கா வங்கி கடி எப்படினாலும் ஒரே விஷயம் தானே உரிமையாளர் 50,000 அந்த 50,000 காசு யாருடையது உரிமையாளருடைய. அப்ப அவர் அந்த காசு கொண்டு நேரடியா பேங்க்
வங்கி வங்கி கடன் செலுத்திடுவாரு. இப்ப வங்கி கணக்கு அவர் செலுத்திட்டு வந்தா நல்ல விலை கொடுங்க. இப்ப பொறுப்பு என்ன செய்யும்? குறையும். பொறுப்பு என்ன செய்யும்? குறையும். இந்த செலுத்தின காசு வணிகத்தினுடைய காசா உரிமையாளர் சொந்த காசு? உரிமையாளருடைய சொந்த காசுனா அது என்ன வேணும் காணணும்? மேலதிக மூலம். என்ன வேணும் காணணும்? நாங்க படிச்சிருக்க முதலாவது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டியது நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு. ஞாபகம் அந்த கதை விளங்கப்படுத்து. எப்பவுமே கணக்கு செய்யும் போது என்ன செய்யும் போது பிள்ளை? கணக்கு செய்யும் போது நிறுவனமும் உரிமையாளரும் யார கருதுங்க? வேற வேறையா கருதுதான் கணக்கு செய்யும். இப்ப நம்ம எஸ்சிசி சொத்துக்கள் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவீங்க? எஸ்சிசி சொத்துக்கள் சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். தளபாடம், ஒயிட் போர்ட், ஃபேன், அந்த மாக்கப்பெண், இதுகள் தான் சொல்லுவீங்க. சரி, இப்ப அந்த பைக் சொல்லுவீங்களா? சொல்ல போறது இல்லை. ஏன் அந்த பைக் எஸ்சிசி சொத்தா என்னுடைய தனிப்பட்ட சொத்தா? என்னுடைய தனிப்பட்ட சொத்து. அப்ப அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து. நிறுவனம் வேறு, சொல்லுங்க, உரிமையாளர் வேறு. ஓகே, அப்ப உரிமையாளர் அவருடைய சொந்த பணத்துல என்னத்துக்கு பணம் கொடுத்தா? வங்கி கடனுக்கு செலுத்தினார். அதுக்கு அந்த தொகை அவர் வணிகத்துக்கு ஈடுபடுத்திய என்ன வேணும் காணணும்? மேலதிக. மேலதிக மூலதனம்னா காசை ஈடுபடுத்துறது மட்டும் மூலதனம். காசை ஈடுபடுத்தலாம், அவருடைய சொத்துக்களை ஈடுபடுத்தலாம், வணிகத்தின் கடனை உரிமையாளர் சொந்த காசுல கட்டலாம், வணிகத்தின் செலவினத்தை உரிமையாளர் சொந்த பணத்தை செலுத்தலாம். இது எல்லாமே என்ன வேணும் காணப்படும்? மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம் என்ன சொல்லுங்க? காசை ஈடுபடுத்துறது மட்டுமா? இல்ல, காசு ஈடுபடுத்தலாம், அவருடைய சொத்துக்களை ஈடுபடுத்தலாம். முதல்ல ஒண்ணு பார்த்தோம், உரிமையாளர் என்ன போடுறது? இருப்புகளை கொடுத்து போட்டாரு, ஞாபகம் இருக்கா? அது அவருடைய மூலதனம். அது மட்டும் இல்ல, வணிகத்தின் பொறுப்புகளுக்கு யார் பணம் கொடுத்தா? உரிமையாளர் சொந்த காசு கொடுத்தாலும் அது மேலதிக மூலதனம். அப்ப நீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே பதில் எழுதிக்கலாம் தானே? பாருங்க, காசு கணக்கு வரும், காசு கணக்கு செலவு. அப்ப உண்மையிலே காசு வருது, சொல்லுங்க, காசு போகுது. அப்ப காசு கணக்கு என்ன இல்லை? காசு வரவு எவ்வளோ? 50. பிறகு காசு செலவு எவ்வளோ? 50. வந்துச்சு, போயிடுச்சு. அப்ப காசு கணக்கு என்ன உண்மையிலே தாக்கமே இல்லை. அப்ப நேரடி பதிவு எழுதுனா என்ன நேரடி பதிவு சொல்லுங்க? என்ன கணக்கு வரவு சொல்லுங்க? கடன் கணக்கு வரவு பிழை வங்கி கடன் கணக்கு வரவு. என்ன கணக்கு செலவு? மூலதன கணக்கு. நேரடி பதிவு. இந்த பதிவுல அடுத்தது ஒரு புரிஞ்சுக்கணும் பார்ப்போம். இந்த பதிவுல அடுத்தது வேலை சொல்லுங்க. உரிமையாளர் அவருடைய சொந்த காசுல வங்கி கடன் கட்டிருக்கு. அப்ப ரெண்டு பேரும் என்னன்னு யோசி. ஒண்ணு, வங்கி கடன் பொறுப்பு கூடுமா குறையுமா? வங்கி கடனுக்கு செட்டில்மெண்ட் நடந்தா பொறுப்பு கூடுமா குறையுமா? அது வணிக காசுல கட்டினா என்ன, உரிமையாளர் சொந்த காசை கட்டினா என்ன? நீங்க 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கடை வாங்கியாச்சு. இப்ப பேங்க் கடை கட்டியே ஆகணும். இப்படியான கணக்கப்பட்டு இருக்கான். உங்களுக்கே தெரியாத உங்களுடைய நண்பர் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா உனக்காக வேண்டி அந்த கடன் என்ன செய்யறாரு? கட்டுறாரு. சரி, இப்ப பேங்க்ல உங்க பொறுப்பு குறையுமா கூடுமா? நீங்க கட்டினா என்ன, அவர் கட்டினா என்ன? நல்லது நடந்த சரி தானே? பொறுப்பு என்ன செய்யுது? குறையுது. அவ்வளவு இருக்கு, பொறுப்பு குறையுது. அவன் பொறுப்பு குறையும் பொழுது அப்ப வங்கி கடன் கணக்கு வரும். இப்ப அடுத்த கேள்வி கேட்டுங்க, எப்படி இந்த பொறுப்பு குறைஞ்சி? வணிகத்தின் காசுல கட்டினதுனாலயா உரிமையாளர் சொந்த காசை கட்டினது? அப்ப உரிமையாளர் சொந்த காசை கட்டினா அது அவர் வணிகத்துக்கு ஈடுபடுத்தி என்ன வேணும் காணணும்? மேலதிக மூலதனம். அப்ப என்ன கணக்கு செலவு? ஓகே, இந்த பதிவு வச்சுன்னா 2 சேர்த்து ஒரே பதிவு எழுத போறோம். அப்ப எழுதி கொடுக்க வங்கி கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் 40,000 வறுமையான கடன்பட்டோர் 40,000 வறுமதியான கடன்பட்டோர் விபத்தொன்றில் மரணித்தார். 40,000 வறுமதியான கடன்பட்டோர் விபத்தொன்றில் மரணித்தார். இப்ப விலைகளுக்குள்ள இது ஒரு 40,000 பணம் தர வேண்டிய கடன்பட்டர் ஒருத்தர் விபத்துல மரணிச்சிட்டார். அப்ப இனி அவர்கிட்ட அந்த காசு வாங்கலுமா?
ஏழாது. அப்ப இதை நம்ம என்ன வினங்கணும்னா அறவிட அறவிட முடியா கடன். கடன்னா கடன் பட்டோர். கடன் பட்டோர்ல இருந்து அந்த தொகை அறவிட முடியாம போயின்னா அது பேரு அறவிட முடியா. பெரும்பாலும் கடன் பட்டோர் மரணிச்சிட்டாரு, கடன் பட்டோர் தலைவர் ஆகிட்டாரு, கடன் பட்டோர் நிதி ரீதியா முடிவடைஞ்சிட்டாரு. நீ அவரோட பிசினஸ் சரியா அவரோட காசு கேட்கணுமா? அந்த சந்தர்ப்பத்துல அறவிட முடியாது. போட்டு போடுமோ அறவிட முடியாது. அறவிட முடியா கெட்ட கடன். அறவிட முடியாது. அப்புறம் ரெண்டு வேலையை யோசிப்போம். சரி, ஒரு பதிவு இனி இந்த கடன் பட்டோர் 40,000 வணிகத்துக்கு சொத்தா இருப்பாரு. இனி சொந்தா இருக்க மாட்டாரு சொல்லி பொறுப்பா மாறுவார். நீங்க அப்படித்தான் யோசிப்பீங்க. சொத்தா இருக்க மாட்டாரு, அப்ப என்ன பொறுப்பா மாறிடும். நாம இது அவனுக்கு கடன், நாம இது அவனுக்கு அது கொடுக்குற கடை. இது பொறுப்பா மாறுறத நாம கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இனி அந்த கடன் பட்ட சொத்தா வணிகத்துல இருக்க போறது இல்ல. அப்ப சொத்து என்ன செய்யுது? அப்ப ஒரு பதிவு நமக்கு தெரியும். சொத்து குறைஞ்ச பதிவும் செலவு. அப்ப என்ன கணக்கு செலவு? கடன் கட்டுப்பாடு கணக்கு. கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு. இனி அந்த கடன் பட்டோரோட சொத்து வணிகத்துல இருக்காது. கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு. இப்ப அடுத்த பதிவுங்க. இப்ப இந்த 40,000 வணிகத்துக்கு என்ன வேணும் காணப்படணும்? இந்த 40,000 வணிகத்துக்கு என்ன வேணும் காணப்படணும்? அறவிட முடியா கடன் வணிகத்துக்கு ஒரு செலவிடும். நட்டம் தானப்படும். இது ஒரு நட்டம் லொஸ்டோட தானே. லொஸ்டோட நட்டம். நட்டமெல்லாம் இதுக்குள்ள வந்துடும் செலவிடும். அப்போ அறவிட முடியாது ரெண்டு பதிவும் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. சரியா? அடுத்து போடுங்க. இப்ப மின் கட்டணம், செலுத்திய மின் கட்டணம், செலுத்திய மின் கட்டணம் ரூபாய் 15,000. செலுத்திய மின் கட்டணம் ரூபாய் 15,000. செலுத்திய மின் கட்டணம் ரூபாய் 15,000. மின் கட்டணம் 15,000 ரெண்டு பேரும் புத்தகத்தை அப்பங்க காப்பிக்கு மின் கட்டணத்துக்கு
மின் கட்டணம் செலுத்த வேண்டிய மின் கட்டணம் செலுத்த வேண்டிய மின் கட்டணம் ரூபாய் 17. அவளை செலுத்த வேண்டிய மின் கட்டணம் இப்போ இப்ப மின் கட்டணம் ஒரு செலவினமா செலவினன்றதுக்கா இப்ப அங்க நீங்க எல்லாம் பில்லெல்லாம் எழுதிட்டு வருவார் ஒருத்தர் பில்லெல்லாம் எழுதிட்டு வருவார் ஒருத்தர் பெரும்பாலும் ஒயிட் கலர் ஷர்ட்ல போட்டு வருவார் கையில ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அவர் வந்த உடனே வீட்டுல இருந்து ஒரு ஒய்சல் வரும் என்ன வந்துருச்சு செலவு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொல்லு அப்புறம் அவர் பில்ல எழுதி கொடுத்துட்டு அம்மா பார்ப்பாங்க ஏய் வேலை நிப்பாட்டு டிவி நிப்பாட்டு அந்த பில் வந்துருச்சுன்னா அந்த பில் வந்துருச்சாவே அங்க என்ன வந்துருச்சு செலவினம் வந்துருச்சுன்னு என்ன வந்துருச்சு இனி காசு கொடுத்தா காசு குறையும் காசு கொடுக்காட்டி என்ன கூடும் பொறுப்பு கூடும் என்ன கூடும் ஞாபகம் அந்த பொறுப்புக்கு பேர் வச்சிருக்கோம் சென்மதி செலவு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்ப விலைக்கிழமை பலம் பாவித்தா அங்க என்ன உருவாகிடும் செலவு பலம் பயன்படுத்தினா என்ன உருவாகிடும் செலவு செலுத்தினாலும் சரி செலுத்தாவிட்டாலும் மின் கட்டண வணிகத்துக்கு என்ன விடையும் செலுத்தி என்ன சொல்லுங்க அந்த வார்த்தையை செலுத்தினாலும் செலுத்தாட்டியும் மின் கட்டண வணிகத்துக்கு ஒரு அப்ப எவ்வளவு பில் 15,000 செலுத்தியாச்சா செலுத்த வேண்டியிருக்கா செலுத்த வேண்டியிருக்கா அவ்வளவுதான் விஷயம் அப்ப எப்படி ஒரு பதிவு சொல்லுங்க ஒரு பதிவு வருகிற என்னத்துக்கு வரவு மின் கட்டண கணக்கு வரவு மின் கட்டண கணக்கு வரவு காசு செலுத்தியிருந்தா காசு கணக்கு செலவு அப்படிதானே அதன் மேல எழுதின பதிவு பாருங்க செலுத்திய மின் கட்டணம் இப்ப கீழே பதிவு என்ன செலுத்தியாச்சா செலுத்த வேண்டியிருக்கா செலுத்த வேண்டியதுன்னா அவன் செலுத்த வேண்டியது வணிகத்துக்கு என்ன வேணும் காணப்படும் பொறுப்பு அதுக்குதான் பேர் சென்மதி மின் கட்டண கணக்கு உண்மையிலே தேர்ச்சி 6 படிக்கக்கூடிய தேர்ச்சி 6 படிப்போம் ஒரு ஐடியா வந்தா இப்போ 13ஆம் ஆண்டு தான் படிச்சுட்டு இருக்கேன் மின் கட்டண கணக்கு வரவு சென்மதி மின் கட்டண கணக்கு சார் மின் கட்டணம் 13வது மின் கட்டணம் ரூபாய் 15,000 மின் கட்டணம் ரூபாய் 15,000 அவரது சொந்த பணத்தில் செலுத்தினார் மின் கட்டணம் ரூபாய் 15,000 அவரது சொந்த பணத்தில் செலுத்தினார் உரிமையாளர் அவரது சொந்த பணத்தில் செலுத்தினார் மின் கட்டணம் ரூபாய் 15,000 உரிமையாளர் அவரது சொந்த பணத்தில் செலுத்தினார் மின் கட்டண வணிகத்துக்கு என்ன மின் கட்டண வணிகத்தின் அந்த பில் வணிகம் என்ன அப்ப
காரணம் ஏன் வரவு கேட்டா செலவினம் அது செலவினம் செலவினம் அதிகரிச்ச எங்க பதிவோ வரவு இப்ப வச்சுட்டு இப்படி பணம் தெரிஞ்சாச்சா உரிமை போட்டு அப்ப என்ன இதெல்லாம் இல்ல மூணு கணக்கு சரி நிறுவன வாடகை ரூபாய் 40,000 நிறுவன வாடகை ரூபாய் 40,000 உரிமையாளரின் வீட்டு வாடகை நிறுவன வாடகை ரூபாய் 40,000 உரிமையாளரின் வீட்டு வாடகை ரூபாய் 30,000 வணிக பணத்தில் செலுத்தப்பட்டது வணிகத்தின் பணத்தில் செலுத்தப்பட்டது வணிகத்தின் பணத்தில் செலுத்தப்பட்டது வணிகத்தின் நிறுவனம் 40,000 உரிமை 30,000 வணிகத்தின் பணத்தில் 3 பதிவு எத்தனை பதிவு 3 பதிவு இப்படி வந்து தனித்தனியா உடைக்கணும் தனித்தனியா உடைச்சு 2 மணி பாரு நிறுவனம் அடுத்தது 30,000 இனி அதனுடைய சொந்த தேவை எடுத்து மாட்டது அதாவது இனி அவருடைய சொந்த அது வணிகத்துல செலவு காட்டுறதா எப்படி பத்து இப்ப அவர் என்ன அவன் வரவோட நிறுவனமா வரவும் 40,000 பத்து கணக்கு வரவும் 30,000 பத்து கணக்கு வாடகை கணக்கு வரவு 40,000 கணக்கு வரவு 40,000 பிள்ளை சேர்த்து காசு கணக்கு செலவில் வர
தரகு வருமானம் தரகு வருமானம் கிடைத்த தரகு வருமானம் கிடைத்த தரகு வருமானம் கிடைத்த காசோலை ரூபாய் 20,000 தரகு வருமானமாக கிடைத்த காசோலை 20,000 உரிமையாளரின் 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 சொந்த வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருக்கிறது. தரகு வருமானமாக கிடைத்த ரூபாய் 20,000 காசோலை உரிமையாளரின் சொந்த வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டது. உரிமையாளரின் சொந்த வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டது. இது கொஞ்சம் வித்தியாசம். இதே பதில் தான் வளர்க்கிறது தான். தரகு வருமானம் எவ்வளவு கிடைக்குது? 20,000. இது வங்கி இல்லைன்னா உரிமையாளர் உரிமையாளர் பகுதியில் போட்டார். சரி, வளமையான பகுதிகள் வளமை தரகு வருமானம் வங்கி கிடைத்தா வளமையான பதிவு காசு கணக்கு வரவு தரகு வருமான கணக்கு. சரி, இப்ப உண்மையிலே சொல்லுங்க, தரகு வருமானம் ஓகே தானே? தரகு வருமானம் உழைச்சா வருமானம். தரகு வருமானத்துக்கு எப்படியுமே செலவு தாண்டா. தரகு வருமான கணக்கு இப்போ தரகு வருமான கணக்கு என்ன வருமானம் ஆச்சு. அப்ப தரகு வருமான கணக்கு செலவு 20,000 வச்சுட்டு செலவு அடிவா. இப்ப இந்த அதுக்குரிய காசு வணிகத்துக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன கணக்கு வரும் சொல்லுங்க? காசு கணக்கு வரும் 20,000. இப்ப சொல்லுங்க, அந்த காசு வணிகத்துக்கு கிடைச்சு அப்படி கிடைச்ச காசோடைய யாரு? உரிமையாளர் அவருடைய சொந்த கணக்குல போட்டார்னா அது அவர் செய்த பற்றா தானே கருதணும். அவர் செய்த பற்றா கருதணும்னா அப்போ உண்மையிலே வணிகத்துக்கு காசு வருதா? இல்ல. அந்த காசை யார் எடுத்துக்கிட்ட? உரிமையாளர் பற்றிட்டாருன்னா அப்ப இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்ன கணக்கு வரவு சொல்லுங்களே? பற்று கணக்கு தான். என்ன கணக்கு வரவு? அப்போ பற்று கணக்கு வரவு தரகு வருமான கணக்கு செலவு. சரி சரி, ஆனாலும் இது ஓகே தான். ஆனாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எங்க அப்படியேப்பட்ட கொஞ்சம் கை வச்சோம். எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இல்லைன்னா விட்டு போயிருவேன் ப்ரோ. தான் பார்ப்போம். மானம் அவமானம் மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க. டேய் அதெல்லாம் விடுங்க. சரிதானே? சரி, ஓகே. நீ கை வைத்தாலும் நான் விலங்கு பட்டு தான் போறேன். சரி, என்ன முகத்தோட பார்த்தா எனக்கு விலங்கு பாதி விலங்கு பாதி விலங்காத. சரி டேய் அண்ணா. சரி, நீதான் கதை. முதல் மாதிரி எடுத்துக்கோமா. இப்போ அதை எடுத்துக்கோமே. இப்ப இங்க பாருங்க, இது நம்ம வணிகம். இது வணிகம் பிள்ளை. இப்ப தரகு வருமானம் தரகு வருமானம் 20,000 பெற்றா. சொல்லுங்க, 2 பதிவு என்ன பெற்றதுக்கு 2 பதிவு சொல்லுங்க. வணிகத்துக்கு எவ்வளவு காசு வரும்? இது காசு பெட்டி வச்சுக்கோமா. இப்ப அந்த காசு பெட்டி எவ்வளவு காசு கூடும்? 20,000 காசு கூடுமா? பெற்றுட்டோம்ல. அப்ப அதுக்கு பதிவு சொல்லுங்க, 2 பதிவு சொல்லுங்க. தரகு வருமானம் பெற்ற 2 பதிவு சொல்லுங்க. காசு கணக்கு வரும் 20,000. என்ன கணக்கு செலவு? தரகு வருமான கணக்கு செலவு 20,000. பார்த்துக்கொள்ள முடியுமா? எந்த ஒரு பதிவு பாடமாக்க சொல்ல போறது இல்லை. ஒண்ணு நேரடி ஒரு விட போடுறேன், புரியலையா? விரிவாக்கி படிங்க. வேற ஏதாவது சுருக்க பதிவு உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு பதிவு. இது என்ன பதிவு? இது என்ன பதிவு? தரகு வருமானமா எவ்வளவு கிடைச்சா
20,000 வணிகத்துக்கு கிடைச்சேன். அப்ப வணிகத்துக்கு 20,000. இப்ப வணிகத்துல காசு இருக்கா? எவ்வளவு காசு இருக்கு? 20,000. தரகு வருமானம் பெற்ற ரெண்டு பதிவு காசு கணக்கு வரவும் தரகு வருமானம். இப்ப இந்த 20,000 காசு யார் எடுத்துக்கிறார்? உரிமையாளர் சொந்த தேவைக்கு எடுத்துக்கிறார். இந்த 20,000 ரூபாய் காசு உரிமையாளர் சொந்த தேவைக்கு எடுத்துக்கிறார். உரிமையாளர் கையை நான் வரையறாது எடுத்துக்கிறார். கையை நான் போட்டு வரையறது நான் கொஞ்சம் சரி. எவ்வளவு காசு எடுத்துக்கிறாரு? 20,000 காசு எடுத்துக்கிறார். சித்திரை போடுற நான் வீக்கிட்டது எப்படி தெரியுமா எனக்கு தெரிய வந்துச்சு? இப்ப நிறைய 2010ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு அவங்க சொல்லிட்டு கதை வேணா அந்த கதை 10ஆம் ஆண்டு படிக்கும்போது எப்போ எங்களுடைய சித்திரை டீச்சர் உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல யாரை பிடிக்கும் அவங்களை வரீங்க அப்படின்னு யாரு பிடிக்கும் வரீங்க. அவன் இந்த ஸ்கூல்ல என்ன பிடிக்கும்? ஸ்கூல்ல மேசையா பில்டிங்கா ஒயிட் போர்டா இருக்கு. எனக்கு அப்ப எங்களுக்கு படிப்பிச்ச தமிழ் பாட டீச்சர் மேல எனக்கு சரியான விருப்பம். விருப்பம் பிடிக்கும். டீச்சர் பிடிக்காம இருக்குன்னா ஒரு சதீசரை பிடிக்காத. இப்ப பிடிக்காது, கொஞ்ச நாள் போகும் பிடிக்கும், அப்புறம் பிடிக்கவே பிடிக்காது. சரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறது. அவன் நான் எங்களுடைய தமிழ் பாட டீச்சர் அப்ப வந்து புதுசா படிப்பிக்க வந்து டீச்சர் விட அப்படின்னா ஓரளவுக்கு நானும் வரைஞ்சேன். கொண்டு போயிட்டு காட்ட அந்த சித்திரை பாட டீச்சர் அதை கொண்டு யார்கிட்ட காட்டிட்டாங்க? தமிழ் வரைஞ்சு நான் வரைஞ்சது வித்தியாசம். விசாச படம் பார்த்தீங்கன்னா யாருக்கு? தமிழ் பாட்டு. அவங்க அதை எடுத்துக்கொண்டு மோகன்ராஜ் முன்னிறுத்தவர் அவர் கூப்பிட்டு சரிதானே அதோடு என்ன பண்றது மாறி வர சரி. இப்போ இப்ப இந்த 20,000 காசு யார் எடுத்துக்கிட்டா சொல்லுங்க? உரிமையாளர் அவருடைய சொந்த தேவைக்கு எடுத்துக்கிட்டார். இப்ப உரிமையாளர் அவருடைய சொந்த தேவைக்கு எடுத்தா இப்ப காசு கூடுமா குறையுமா? குறையும். காசு எடுத்துக்கிட்டாலும் காசு அப்ப காசு கணக்கு காசு கணக்கு எங்க வைப்போம்? வைப்போம் இருக்கு. இப்ப சொந்த தேவைக்கு காசு எடுத்தாது என்ன வேணும் காணணும்? 10. என்ன வேணும் காணணும்? 10. அவ என்ன கணக்கு வர சொல்லுங்க? 10 கணக்கு வருது. சரிப்பா இங்க பாருங்களேன். இப்ப 2 பண்ணணும். இப்ப சொல்லுங்க காசு கணக்கு வருவா? காசு கணக்கு தருவா? காசு வந்துட்டு காசு அப்ப காசு கணக்கு வரணும். இங்க காசு கணக்கு அப்ப காசு கணக்கு என்ன? தாக்கவே இல்லை தானே. அவன் நேரடி ஒரு பதிவு எடுக்கிறோமா? காசை 20,000 வணிகத்துல போட்டு அதை யார் எடுத்துட்டு போக? உரிமையாளர் எடுத்துட்டு போக. அவர் நேரடியா அந்த காசை எடுத்து பண்ணி அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம் தானே. ரெண்டும் சரியா? அப்பா வளமே ஒரு காசு கொடுப்பாரு. அப்பா வளமே ஒரு காசு கொடுப்பாரு. டைனிங் டேபிள் வச்சு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு அப்பா உங்களுக்கு 5,000 கொடுப்பாரு. இப்ப உங்களுக்கு சரியான நீங்க அவசரம் போயாகணும். அப்பா வந்துகிட்டே இருக்காரு. ரோட்ல வந்துகிட்டு இருக்காரு. நீங்க போறீங்க என்ன செய்யணும்? அப்ப அந்த காசு அங்கடே வாங்கிட்டு அப்பா அதான் சரி பட வா வந்து மேசையில உட்காரு பேசுவோம் 2 பேரும் பேசி. அப்பா அதைத்தான் நான் அங்கேயே சொன்னேன். காசை நீ அப்பவே கொடுத்துதான் நான் அப்பவே போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காசை 20,000 வணிகத்துக்கு போட்டு அதை அவர் பற்றதுக்கு பதிலாக நேரடியாக எடுத்துக்கலாங்க. அதுதான் அப்ப உங்க நேரடி பத்தி சொல்லுங்க. அப்ப என்ன கணக்கு வரும்? 10 கணக்கு வரவும் சொல்லுமா வரும். ஓகே அதான் 10 கணக்கு வரவும் கணக்கு வருமானம். ஓகே அப்போ இந்த மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமான பதிவுகள் தான் நாங்க இப்ப எழுதினது எல்லாமே. இப்ப நான் எழுதின பதிவு எல்லாமே வித்தியாசமான பதிவுகள் கணக்குகளில் பதிவு செய்தல் ஒரு புது விஷயமாக போறோம்.
வணக்கம்.